ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் கேஜெட் தமிழ். நான் யாசர். ஒன்ப்ளஸ் ரொம்ப நாளாகவே ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி நிறைய டீஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மொபைலை சுற்றிட்டு நிறைய வதந்திகள் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மொபைலை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைலை ஃபஸ்ட்டு ஒன்ப்ளஸ் Z அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்ப்ளஸ் லைட் அப்படின்ற நேமுக்கு மாறுச்சு. அதுக்கப்புறம் ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்ற நேமுக்கும் மாறுச்சு. கடைசியாக ஒன்ப்ளஸ் நாட் தான் அப்படின்றத ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்றது ஒரு மொபைல் மட்டும் இல்லை, இது ஒரு சீரீஸ் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ஒன்ப்ளஸ் நாட் மட்டும் இல்லாமல் ஒன்ப்ளஸ் நாட் 2, ஒன்ப்ளஸ் நாட் 3 போல மொபைல்களையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்ற நேமுக்கு கீழே வேற இதை விட பட்ஜெட்லேயோ இதை விட கொஞ்சம் பிரைஸ் அதிகமாகவோ மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்தே அஃபிஷியலாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு, இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ப்ரைஸில் வரும், என்ன ஸ்பெக்ஸோடு வரும், என்னென்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக அப்படின்ற எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மொபைல் வேறு மாதிரி வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல் ரொம்பவே வித்தியாசமான மொபைலாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்படி வரப்போகிறது இல்லை அப்படின்றத ஒன்ப்ளஸ் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு வீடியோவில் அந்த மொபைலை காமிச்சிருந்தாங்க. அந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேயோட உங்களுக்கு 12 பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் ஃபர்ஸ்ட் டிசைனில் சேஞ்ச் ஆச்சு. ஃப்ரண்டில் அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் கிளாஸ் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும். அது போக இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 கேமராஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது போக இது 3 கேமராஸ் இல்லை, 4 கேமராஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு ஆயிருக்கு. இங்கே பேக் டிசைனை அமேசான் தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைலை பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டிசைன் லெஃப்ட் சைடில் நம்ம ரியல்மி மொபைல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரியே ஒரு கட் அவுட் இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் குவாட் கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராஸில் என்னென்ன கேமராஸ் இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே என்ன கேமராஸ் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னாலுமே இந்த மொபைல் மிட் ரேஞ்ச் மொபைலாக இருந்தாலும் இதில் நாங்கள் ஃப்ளாக்ஷிப் கேமரா கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் 8ல் பார்த்த கேமரா சேம் கேமரா இதில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த 48 MB கேமரா. ஸோ ஒரு நல்ல கேமரா செட்டப்போட தான் வருது. குவாட் கேமரா செட்டப் இருக்கும். மற்ற கேமராஸ் பற்றி தெளிவான டீட்டெயில் தெரியல. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட்டாக 12 பஞ்ச் ஹோல் நாச்சோட AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த 12 பஞ்ச் ஹோல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16+8 MB கேமரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதிகமாக ஒன்ப்ளஸ் 16 MB கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இங்கே 8 MB எக்ஸ்ட்ரா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அடுத்து ப்ராசருக்கு வருவோம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் Zல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க. மீடியாடெக்கோட 1000 சீரியஸ் ப்ராசர் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 800 சீரியஸ் ப்ராசஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நாம ஸ்னாப்டிராகனோட 765G ப்ராசரோட ஒரு 5G மொபைலா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடைசியா வந்த ரூமர் தான் உண்மையா இருக்கு. இங்க குவால்காம் தரப்புலேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்னாப்டிராகனோட 765G அப்படின்ற ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படின்றத. ஸோ ப்ராசருமே ஒரு நல்ல ப்ராசரா 5G ப்ராசரா கொண்டு வராங்க. அடுத்து பேட்டரியில் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4300 mAh பேட்டரி கொடுப்பாங்க. கூடவே அந்த 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிறைய சர்டிஃபிகேஷனும் இந்த 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை குறைக்க போகிறது இல்லை. மிட் ரேஞ்ச் மொபைலாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை குறைக்காம கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். அது போக இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்ஸும் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த இமேஜ் மூலமாக பார்க்கும்போது தெரியுது. கீழே ஹெட்ஃபோன் ஜாக் எதுவுமே இல்லை, அதனால ஹெட்ஃபோன் ஜாக் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே அவங்க மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம் அவங்களோட மிட் ரேஞ்ச் மொபைல்னால கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுதான் ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் இந்த மொபைலோட ஃபுல் டீடைல்ஸும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாம பார்த்த டிசைன்ல இருந்தும் பார்த்த ஸ்பெக்ஸ்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் புதுசாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு அந்த டிஸ்பிளேல இருக்கிற கேமரா கட் அவுட் சேஞ்ச் ஆயிருக்கு, அது மாதிரி ப்ராசர் சேஞ்ச் ஆயிருக்கு, அது போக பேக் டிசைன் சேஞ்ச் ஆயிருக்கு, ஓவராலா மொபைல் டிசைனே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ
வீடியோவில் அஃபிஷியலாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இங்கே ப்ரைஸையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $500 கீழே இருக்கும் அப்படின்றது தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. $500 கீழே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே $300 இருக்கலாம், $400 இருக்கலாம். யூஎஸில் எப்பவுமே ப்ரைஸ் அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் டாலர் ப்ரைஸை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்தியா ப்ரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லீக் சொல்கிறது $25,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுது. $25,000 ப்ரைஸில் லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக OnePlusலேருந்து இது ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். ஏன்னா இங்கே 5G சப்போர்ட் இருக்குது, நல்ல பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, நல்ல டிஸ்பிளே இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. $25,000 அது மட்டும் இல்லாமல் OnePlus மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து லான்ச் டேட் எப்போ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர 10ஆம் தேதி அதிகபட்சமாக லான்ச் டேட் இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. OnePlusலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க லான்ச் டேட்டை தவிர. அப்படி இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இதனோட லான்ச் டேட்டை எதிர்பார்க்கலாம். லான்ச் டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ண ட்ரை பண்ணுறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டெக் அப்டேட்ஸில் கவர் பண்ணுவேன். மறக்காமல் டெக் அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த OnePlusோட OnePlus Nord பற்றி தெளிவாக எல்லா அஃபிஷியல் டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.